ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜி கோட் எம் கோட். ஜி கோட் அண்ட் எம் கோட். இந்த ஜி கோட் எம் கோட் எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா இது எல்லாமே சிஎன்சி ப்ரோக்ராமிங்காக பயன்படுத்துறது. சிஎன்சி ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, சிஎன்சி என்ன கம்ப்யூட்டரைஸ்டு நியூமெரிக்கல் கண்ட்ரோல் மிஷின்ஸுக்கு வந்து அதை ஒர்க் பண்ணுறதுக்கு ப்ரோக்ராம்ஸ் எழுதணும். அந்த ப்ரோக்ராம்ஸ் மிஷின் ப்ரோக்ராம்ஸ் எழுதுறதுக்கு நமக்கு இந்த கோட்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை பார்த்த உடனே நிறைய மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயம் வந்துடும். ஜி கோட்னா என்ன, எம் கோட்னா என்ன, அதுவும் ஒரு எக்ஸாம்ஸ் ஓரியன்ட் படிக்கும் போது ரொம்ப பயப்படுவாங்க. ஸோ அதை எளிமையாக்குற விதமாக தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஜி கோட்னா என்ன, எம் கோட்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஜி கோட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜியாமெட்ரிக் கோட்ஸ் ரைட்டுங்களா. அதுக்கப்புறம் எம் கோட் அப்படிங்கிறது என்னென்னா மிஷின் லாங்குவேஜ் கோட்ஸ். எம் கோட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா மிஷின் லாங்குவேஜ் கோட்ஸ். இந்த ரெண்டும் இருந்தால் மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும், சிஎன்சி ப்ரோக்ராம் எழுத முடியும் ரைட்டுங்களா. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ஜி கோட்ஸில் நிறைய ஜி கோட்ஸ் இருக்குது. ஆனால் எல்லாம் நமக்கு தேவைன்றால் அது தேவையில்லை. ப்ரோக்ராம்ஸ்க்கு எழுதும் போது முக்கியமாக தேவைப்படுற முக்கியமாக ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய கோட்ஸை மட்டும்தான் நான் இதில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா G00 ரேபிட் பொசிஷனிங். எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு டூல் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு டூல் வந்து ஒரு பாயிண்ட்லேருந்து மூவ் ஆகி இன்னொரு பாயிண்ட்டுக்கு போயிருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் 0,0 அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதிலேருந்து 0,10 வந்து நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன். இது திருப்பி இங்கேருந்து திருப்பி ரேபிட் ட்ராவர்ஸுங்கிற கோடு கொடுத்துட்டோம்னா திருப்பி தன்னுடைய ஒரிஜினல் பாயிண்ட்டுக்கு வந்து நின்றோம். இதுக்கு பேர் தான் ரேபிட் பொசிஷனிங், ரேபிட் ட்ராவர்ஸ் அது மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் G01னா லீனியர் இன்டர்போலேஷன், எவ்வளோ தூரத்துக்கு லீனியராக மூவ் ஆகணும் அப்படிங்கிறத கொடுக்கறதுக்கு உண்டான கோடு தான் G01 ரைட்டுங்களா. ஸோ G02னா சர்க்குலர் இன்டர்போலேஷன். அதுவும் பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ்னா எப்படி இருக்கும், இப்படி தானே இருக்கும் ரைட்டுங்களா. இதுதான் கிளாக் வைஸ், மணிமுள்ளு மாதிரி ரைட்டுங்களா. ஸோ இந்த மாதிரி கிளாக் வைஸ் இன்டர்போலேஷன் கொடுக்கணும், கிளாக் வைஸ் சர்க்குலர் இன்டர்போலேஷன் கொடுக்கணும்னா CW G02 யூஸ் பண்ணணும். சர்க்குலர் இன்டர்போலேஷன் ஆன்டி கிளாக் வைஸ்னா என்னன்னு கேட்டிங்கன்னா அப்படியே ரிவர்ஸாக சுற்றுறது. ரிவர்ஸாக ஒரு டூல் கட் எடுக்கணும் அப்படின்னா அது வந்து ரிவர்ஸை இப்படி சர்க்குலர் கட் எடுக்கணும்னா இப்படி எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து G03 யூஸ் பண்ணணும் சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா G21. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு கண்டிப்பாக தேவையான கோட்ஸு. நான் வந்து ரொம்ப சுருக்கமாக என்னென்ன தேவைங்கிறத மட்டும்தான் எழுதியிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா G21 பார்த்தீங்கன்னா இன்புட் இன் எம்எம். நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்ஸ் வந்து எம்எம்ங்கிற அடிப்படையில் கொடுக்குறது. அதுதான் பார்த்தீங்கன்னா எம்எம்ங்கிற இன்புட்டில் கொடுக்குறது. இன்ச்சில் கொடுக்கணும்னா G21 போட்டோம்னா இன்புட் இன் எம்எம்மில் தான் மோஸ்ட்லி நம்ம கொடுப்போம். அதனால் நம்ம இன்புட்டை வந்து எம்எம்மில் கொடுக்குறதுக்கு G21 யூஸ் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா G28ம் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் டு த ரெஃபரன்ஸ் பாயிண்ட். என்ன ரெஃபரன்ஸ் பாயிண்ட்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறோம், 0,0 ஸ்டார்ட் பண்ணி அப்படியே போயிட்டே இருக்கும், இன்னொரு பாயிண்ட்டுக்கு போகுது. அது திருப்பி தன்னோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கு வரணும், பேஸ் பாயிண்ட் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கு வரணும் அப்படின்னா அதுதான் என்னன்னு கேட்டிங்கன்னா G28. எது ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டோ 0,0 இருக்கலாம், 0,10 இருக்கலாம், 1,10 இருக்கலாம். இது எந்த இடத்துல ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டோ அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கு அந்த டூல் திருப்பி வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா டூலை பேஸ் பண்ணியே வரும். இது எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா டூலை பேஸ் பண்ணியே வரும். அதுக்கப்புறம் G73 அப்படிங்கிறது பெக் ட்ரில்லிங் சர்க்கிள். நார்மலாக ட்ரில்லிங் பண்ணுறதும் கொஞ்சம் திக்னஸ், அதாவது செட்டைன் எம்எம் வரைக்கும் மட்டும் அது ட்ரில் பண்ணிவிட்டு வர்றதுக்கு பேர் தான் G73 பெக் ட்ரில்லிங் சர்க்கிள். அதுக்கப்புறம் G74 தட் இஸ் டேப்பிங். தட் இஸ் கவுண்டர் டேப்பிங் சைக்கிள். G76 தட் இஸ் போரிங் தெரியும், உங்களுக்கு தெரியும், போரிங் கவுண்டர் ஃபைன் போரிங் சைக்கிள். அதுக்கப்புறம் G80ங்கிறது வந்து கேண்டு சைக்கிள் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரே ஆப்ரேஷன் தான். இப்போ ட்ரில்லிங் போடுறோம்னா ட்ரில்லிங் ஆப்ரேஷன் தான். அந்த ட்ரில்லிங் ஆப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு அதனுடைய திக்னஸ் வந்து அந்த ட்ரில் பண்ணக்கூடிய ஸ்பெசிமனுடைய திக்னஸ் ஒரு 15 mm இருக்குது அப்படின்னா 15 mm ஒரே நேரத்தில் நம்ம ட்ரில் போட முடியாது. அது ஃபஸ்ட்டு 1 mm 1.5 mm 2 mm இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம என்ன பண்ண முடியும், இறக்கி ஒவ்வொரு பாயிண்ட் பை பாயிண்ட்டாக தான் நம்ம என்ன பண்ண முடியும், ட்ரில்லிங் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இதில் ப்ராசஸ் எல்லாம் ஒன்று தான்,
பட் திருப்பி நம்ம வந்து அந்த பர்டிகுலர் சைக்கிள் இஸ் ரிப்பீட்டட் அகைன் அண்ட் அகைன் டு ட்ரில் ஃபார் அ பர்டிகுலர் லென்த், ஒரு லென்த் வரைக்கும் ஒரு டெப்த் வரைக்கும் ட்ரில் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த கேண்ட் சைக்கிள் பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா G81, தட் இஸ் ட்ரில்லிங் சைக்கிள், நார்மலாக ட்ரில்லிங் சைக்கிள் தெரியும். G90 அப்படிங்கிறது த அப்சல்யூட் சிஸ்டம். அதுக்கப்புறம் G91 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்டல் சிஸ்டம். G91 பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்டல் சிஸ்டம். இந்த அப்சல்யூட் சிஸ்டம், இன்க்ரிமெண்டல் சிஸ்டம், இதில் நீங்கள் ரெண்டில் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், ப்ரோக்ராம் எழுதிடலாம். என்னைய பொறுத்தளவுக்கு நீங்கள் G90 யூஸ் பண்ணுங்கள், தட் இஸ் அப்சல்யூட் யூஸ் பண்ணுங்கள். அப்சல்யூட் யூஸ் பண்ணால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ப்ரோக்ராமை ஈஸியாக தெளிவாக படிக்க முடியும். அப்சல்யூட் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 0,0ங்கிற ஒரு பாயிண்ட் எடுத்துடுறீங்க. அடுத்து அந்த டூல் வந்து இங்கேருந்து மூவ் ஆகி கிட்டத்தட்ட 0,10க்கு போயிடுது. அதுக்கப்புறம் இங்கேருந்து மூவ் ஆகி ஒரு 10,10க்கு போயிடுது. சரிங்களா? இந்த 0லேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்து இந்த பாயிண்ட்டை நம்ம மென்ஷன் பண்ணோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா பாயிண்ட்ஸையும், இதில் உள்ள எல்லா பாயிண்ட்ஸையுமே நம்ம என்ன பண்ணுறோம், 0வை ஆரிஜினாக வச்சே நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நம்ம கணக்கிட்டோம் அப்படின்னா, 0வை ஆரிஜின் பாயிண்ட்டாக வச்சு ஒவ்வொரு பாயிண்ட்டும் 0விலிருந்து எவ்வளோ தொலைவு இருக்குதுன்னு கணக்கிட்டோம்னா அதுக்கு பேர் தான் அப்சல்யூட் சிஸ்டம். இன்க்ரிமெண்டல் சிஸ்டம் அப்படிங்கிறது என்னென்னா, ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஒரு இடத்துலேருந்து மூவ் ஆனதுக்கப்புறம் அது எவ்வளோ, அது எந்த எக்ஸாம்பிளுக்கு 0,0லேருந்து கனெக்ட் பண்ணாமல் ஒரு பாயிண்ட்லேருந்து டூல் மூவ் ஆகி அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடுச்சுன்னா அந்த பாயிண்ட்டை தான் நம்ம என்ன பண்ணுவோம், 0,0ன்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டு அப்படி கனெக்ட் பண்ணுறதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்டல் சிஸ்டம். ஸோ இன்க்ரிமெண்டல் சிஸ்டம் அண்ட் அப்சல்யூட் சிஸ்டத்தை நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக நான் வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன். நீங்கள் அதுக்கு முன்னாடி G கோடை பற்றி தெளிவாக படிச்சுக்கோங்க. G கோட், M கோட் ரொம்ப மேண்டேட்ரி. இதை பாருங்கள். அடுத்து நான் வந்து M கோட் நடத்துகிறேன். அடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சாம்பிள் ப்ரோக்ராம் நடத்துவேன். அப்புறம் உங்களுக்கு ஒரு 8 ப்ரோக்ராம் நடத்தும் போது தெளிவாக நீங்கள் CNC ப்ரோக்ராமை பற்றி பயப்படாமலே யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸை அட்டன் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பை நீங்கள் பெறுவீங்க. தேங்க்யூ.